IBC Health நேயர்களுக்கு வணக்கம். விண்டர்னா சிலுசிலுன்னு காத்து, சூடா பஜ்ஜி போண்டா, பெட்ஷீட் உள்ள வார்மா இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு நமக்கும் ஆசைதான். பட் நமக்கு வர்றது என்னவோ ரன்னிங் நோஸ், ட்ரை காஃப், கோல்டு, ஃபீவர் தான். அதுவும் ட்ரை காஃப் தான் நம்மள ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஆக்கும். பிகாஸ் நம்மளால நார்மலா பேசக்கூட முடியாது. ஒரு வார்த்தை பேசினதும் ஓயாம இருமல் வரும். அப்படியே விட்டா நமக்கு வாமிட் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ட்ரை காஃப் ஏன் வருதுன்னா இன்ஃபெக்ஷன்னால கூட வரலாம். ஒருவேளை உங்களுக்கு இரும்பும் போது லைட்டா ரத்தம் வந்தாலோ, செஸ்ட் பெயின் இருந்தாலோ, இல்ல காது வலி இது மாதிரி ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா டாக்டரை இமீடியட்டா கன்சல்ட் பண்ணுங்க. சோ நான் இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ட்ரை காஃபை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹனி. இது ரொம்பவே எஃபெக்டிவான வே டு கியூர் ட்ரை காஃப். சும்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துட்டாலும் சரி, இல்ல தண்ணியில கலந்து சாப்பிட்டாலும் சரி. நெக்ஸ்ட் ஒன் மஞ்சள், பெப்பர். இது ரெண்டுத்தையும் பால்ல கலந்து குடிக்கலாம். தேர்ட் ஒன் இஞ்சி. இஞ்சி நீங்க அப்படியே சாப்பிட முடியும்னா சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லனா இஞ்சி டீ குடிக்கலாம். அதுல சுகருக்கு பதிலா ஹனியை சேர்த்து குடிச்சா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீம் பண்ணலாம். தண்ணியை நல்லா சுட வச்சு அதுல மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து ஆவி பிடிச்சா ட்ரை காஃப் குறையும். லாஸ்டா உப்பு தண்ணியில வாய் கொப்பளிக்கணும். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்னைக்கு ட்ரை காஃபை எப்படி எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதான்னு காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and stay tuned to IBC Health.